ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகம் துரிதமாக முன்னேறுகிறது. இன்னும் வேகமாக என்று சொல்லி நம்மை அவசரப்படுத்துகிறது. தீவிரமாக நாம் செயலாற்ற வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். பல வேளைகளில் நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது கூட அவர் உடனடியாக நமக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, உடனடியாக என்னை குணமாக்கும், நான் எவ்வளவு பாடுபடுகிறேன், எவ்வளவு வேதனைகளை சகிக்கிறேன், உமக்கு வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் இருக்கிறது, ஆகவே இப்போது உடனடியாகத்தானே என்னை குணமாக்கிவிடும் என்று கேட்கிறோம். ஜெபம் பண்ணி கண்களை திறப்பதற்கு முன்பாக தேவன் நம்மை சுகமாக்கி விட்டாரா என்பதை அறிய ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். உடனடியாக அப்படி சுகம் கிடைக்காவிட்டால் நாம் கோபம் அடைகிறோம், எரிச்சல் அடைகிறோம், ஏமாற்றமும் அடைகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உங்களில் இருக்குமென்றால் தேவன் ஒருபோதும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தேவனுக்கென்று ஒரு காலம் உண்டு. அவர் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாயும் செம்மையாகவும் நடத்தி முடிக்கிறவர். அதுவரையிலும் நாம் பொறுமையோடும் அதோடு விடாமுயற்சியோடும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பெதஸ்தா குளத்தின் கரையில் காத்திருந்தவர்கள் பொறுமையானவர்கள். அதே நேரத்திலே தண்ணீர் கலங்குவதற்காக விடாமுயற்சியோடு காத்திருக்கிறவர்கள். அந்த பெதஸ்தா குளத்தை தேவதூதன் வந்து கலக்கும் வரையிலும் அந்த வியாதியஸ்தர்கள் எல்லோரும் பொறுமையோடு காத்திருப்பார்கள். அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி நம்முடைய ஆத்துமாவை பொங்கச் செய்யும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த பெதஸ்தா குளத்தின் தண்ணீர் மற்ற வேளைகளில் எல்லாம் சாதாரணமானதுதான். அந்த தண்ணீரினால் சிலர் முகம் கழுவுவார்கள், கை கால்களை எல்லாம் அலம்புவார்கள். அப்போதெல்லாம் அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீராகத்தான் இருக்கும். ஆனால் எப்போது தேவதூதன் இறங்கி கலக்குகிறானோ அந்த வினாடியில் தானே அந்த தண்ணீர் அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ளதாக மாறிவிடுகிறது. ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய செய்தியை கேட்கும்படி விசுவாசிகள் வருகிறார்கள். பல வேளைகளில் அவர்களுக்கு அந்த பிரசங்கங்கள் எல்லாம் வேதத்தில் உள்ள அர்த்தத்தையே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. வேதத்தில் உள்ள வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுதிகளைத்தான் பிரசங்கியார் விவரித்து பிரசங்கிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை நம்முடைய அறிவுக்குரியதாக இருக்கும்போது அது லோகோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதே வேளைகளில் அதே வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் நமக்கென்று வாக்குத்தத்தமாக வரும்போது அது வல்லமை உள்ளதாக விளங்குகிறது. அந்த வல்லமையுள்ள வார்த்தைக்கு ரேமா என்று பெயர். விசுவாசம் கேள்வியினாலேயே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதிலே தேவனுடைய வார்த்தை என்ற பகுதிக்கு ரேமா என்ற சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தமாகும். போதித்த வார்த்தை அறிவை உண்டு பண்ணுகிற லோகோஸாக இருந்தாலும் சில வார்த்தைகள் நமக்கென்று வல்லமையாக வந்து நமக்கு விடுதலையை தருகிறது. அதுதான் ரேமா என்ற வார்த்தை. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு எண்ணத்தில் வேத அறிவு உண்டாகிறது. பின்பு நீங்கள் ஜெபத்தோடு அதை தியானிக்க ஆரம்பிக்கிறீர்கள். திடீரென்று ஆவியானவர் நீங்கள் வாசித்த வேத பகுதியிலுள்ள ஒரு வேத வசனத்தின் மூலமாக உங்களுடைய இருதயத்தை பரவசப்படுத்துகிறார். அப்போது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் உள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் உங்களில் கிரியை செய்கிறது. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அதை விரைவாக நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடனே நிகழ்ந்துவிடும். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி பொறுமையோடு காத்திருப்போம். அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.